12th மேக்ஸில் எக்ஸாம்பிள் 6.17 பார்க்கலாம். இஃப் த வெக்டார்ஸ் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஆர் கோப்ளானர். இஃப் கண்டிஷன் கிளியராக இருக்குது. இந்த 3 வெக்டார்ஸும் லையிங் ஆன் த சேம் பிளேன். 3 வெக்டார்ஸ் லையிங் ஆன் த சேம் பிளேனாக இருந்தால் தான் அதை கோப்ளானர்னு சொல்லுவோம். ஸோ அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, இந்த 3 வெக்டார்ஸும் கோப்ளானர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால தான் அந்த 3 வெக்டார்ஸும் கோப்ளானர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சின்ஸ் the vectors a vector b vector c vector are coplanar, 3 vectors coplanar இருந்ததுன்னா கண்டிஷன் என்ன, பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் a vector b vector c vector ஈக்குவல் டு 0 இருந்தால் கண்டிப்பாக இந்த 3 வெக்டார்ஸ் கோப்ளானராக இருக்கும். ஸோ அவங்களே கொடுத்ததுனால a vector b vector c vector ஆர் கோப்ளானர்னு கொடுத்ததுனால கண்டிப்பாக கரஸ்பாண்டிங் பாக்ஸ் ப்ராடக்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0 இருக்கும். ஏன்னா பாக்ஸ் ப்ராடக்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0 இருந்தால் தான் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்டோட வேல்யூ ஈக்குவல் டு 0 இருந்தால் தான் அந்த 3 வெக்டார்ஸும் கோப்ளானர். அவங்களே கோப்ளானர் கொடுத்ததுனால இந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகிற லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ இதை இஃப் கண்டிஷனாக கொடுத்துட்டாங்க. எதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க, தென் ப்ரூவ் தட் இப்போ இந்த ஏ வெக்டார் பிளேஸில் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டார், பி வெக்டார் பிளேஸில் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டார், சி வெக்டார் பிளேஸில் சி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டார் ஆர் ஆல்சோ கோப்ளானர்னு ப்ரூவ் பண்ணும். அப்போ இந்த 3 வெக்டார்ஸும், அதாவது இந்த 2 வெக்டார் ஆட் பண்ணால் ஒரு வெக்டார், இந்த 2 வெக்டார் ஆட் பண்ணால் ஒரு வெக்டார், இந்த 2 வெக்டார் ஆட் பண்ணாலும் ஒரு வெக்டார். அப்போது இதுவும் 3 வெக்டார்ஸ் தான். இந்த 3 வெக்டார்ஸ் கோப்ளானர்னு ப்ரூவ் பண்ணும். கிளியராக சொல்யூஷனில் அவங்க கொடுத்துருக்க இஃப் கண்டிஷனை கன்சிடர் பண்ணியாச்சு. ஸோ டு ப்ரூவ் தட் நம்ம எதை கோப்ளானர்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த 3 டேர்ம்ஸை, தட் இஸ் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டார், பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டார், சி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் வந்து கோப்ளானர்னு ப்ரூவ் பண்ணும். அப்போ கம்பல்சரியாக இதுக்கு பாக்ஸ் ப்ராடக்ட் எடுத்தால் ஆன்சர் 0 வந்தால் கண்டிப்பாக தே ஆர் கோப்ளானர்னு சொல்லலாம். கரெக்டாக? அப்போ நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய டேர்ம் இதுதான். கிளியராக இருக்குது. அப்போ லெஃப்ட் சைடு எடுத்துக்கிட்டு ரைட் சைடு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணலாமா? லெஃப்ட் சைடு என்ன இருக்குது பாருங்கள், பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர், பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர், தென் சி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் எடுத்துகிட்டு ரைட் சைடு ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேவா? கன்சிடர் பண்ணிட்டோம். ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட்டை நான் என்ன பண்ணுறேன், செப்பரேஷன் கொடுக்க ட்ரை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டில் இந்த ஏ வெக்டார், இந்த 2 டேர்ம்லேருந்து ஏ வெக்டாரையும் இந்த 3 டேர்ம்ஸையும் எடுத்துக்க போகிறேன், ப்ளஸ் பி வெக்டாரையும் இந்த 2 டேர்ம்ஸையும் எடுத்துக்க போகிறேன். செப்பரேட் பண்ணலாமா? நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டில் ஏ இந்த 2 டேர்ம் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு தான் பி இந்த 2 டேர்ம். இது மாதிரி செப்பரேஷன் கொடுக்கலாம் பாக்ஸ் ப்ராடக்ட்டில். கொடுக்கலாமா? ஃபஸ்ட்டில் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் இந்த 2 வெக்டாரை தான் செப்பரேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டில் இதுலேருந்து ஏ வெக்டாரை மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த 2 வெக்டார்ஸ் அப்படியே இருக்கும். எது, பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டாரும் சி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டாரும் அப்படியே இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட் ஒன்று மட்டும் செப்பரேஷன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, சைன் ப்ளஸ் இருக்கா, ப்ளஸ். இப்போ செகண்ட் ஒன்று எடுத்துங்க, ஏ வெக்டார் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் ஒன்று இப்போ பி வெக்டார், பி வெக்டார் இதில் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார், சி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் அப்படியே வந்துடும். டவுட் இருக்கா? இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இந்த டேர்ம்லேருந்து லெஃப்ட் சைடு எடுத்துக்கிட்டு, சரியா, இதில் லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு ரைட் சைடு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். லெஃப்ட் சைடு எடுத்துக்கிட்டு லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு டேர்மை மட்டும் செப்பரேஷன் கொடுத்துருக்கேன். ஏ வெக்டர் எடுத்து இந்த 2 டேர்ம்ஸ் கூடவும் ப்ளஸ் பி வெக்டர் எடுத்து இந்த 2 டேர்ம்ஸ் கூடவும் செப்பரேஷன் கொடுத்துருக்கேன். கிளியராக? இப்போ இதை சால்வ் பண்ணலாம். இந்த சால்விங் டேர்முக்கு ஈக்குவல் டு நீங்கள் நோட்டில் காப்பி பண்ணுறப்போ டேரெக்டாக லைவாக வர மாதிரி போட்டுங்க. நான் இங்கே சால்விங் டேர்ம் மேக்ஸிமமாக வருன்றதுனால இந்த ஈக்குவல் டு இதில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டில் இப்போது இந்த இதில் ஏ வெக்டார் சிங்கிள் வெக்டாராக கொண்டு வந்துட்டோம். ஏ வெக்டார் இருக்கட்டும். இப்போ இந்த 2 வெக்டார் டேர்மை செப்பரேட் பண்ணலாம். ஏன்னா இந்த கண்டிஷன் அப்ளை பண்ண ட்ரை பண்ண போகிறோம் அதுக்காக. அப்போ சிங்கிள் டேர்மாக கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். அப்போது இதில் ஏ வெக்டார் இருக்குது, இந்த சி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் இருக்கட்டும். இந்த பி ப்ளஸ் சிலேருந்து எதை மட்டும் முதல்ல எடுத்துக்கிறீங்க, பியை மட்டும் முதல்ல எடுத்துக்கிறீங்க. அப்போ இது ஒரு டேர்ம் ப்ளஸ்ஸு, இந்த ப்ளஸ் தான் இங்கே வந்துருச்சு. ஏ வெக்டார் இருக்குது, இதுலேருந்து பியை வச்சு ஒரு டேர்ம் சொல்லியாச்சு. அடுத்து சி வெக்டார், அடுத்து சி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் ப்ளஸ்ஸு, இதுலேருந்து பி வெக்டார் டேர்ம் இருக்குது. இந்த 2 டேர்ம்ஸை செப்பரேட் பண்ணலாமா? இதுலேருந்து பி வெக்டார் ஃபஸ்ட் ஒன், சி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் அப்படியே இருக்குது. ஓகேவா? ப்ளஸ் இந்த ப்ளஸ் தான் இங்கே வந்துச்சு. இந்த பி வெக்டார் அப்படியே இருக்குது. இதுலேருந்து பி வெக்டார் எடுத்து ஒரு டேர்ம் சொல்லிட்டோம். ரிமைனிங் அப்போ சி வெக்டார், ரிமைனிங் இருக்கிற சி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் அப்படியே இருக்குது. டவுட் இருக்கா? இப்போ நல்லா கவனிங்க. இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துகிட்டு ஏ வெக்டாரை வச்சுக்கிட்டோம். இதில் உள்ள பி வெக்டாரை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த சி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டாரை வச்சுக்கிட்டோம். அடுத்து ப்ளஸ் ஏ, இதில் பியை வச்சு ஒரு டேர்ம் சொல்லியாச்சு. அடுத்த டேர்ம் சி ப்ளஸ் ஏ எடுத்தாச்சு. அடுத்து ப்ளஸ்
இந்த பி சிங்கிள் வெக்டார் அது அப்படியே இருக்குது. இது ரெண்டையும் இப்போ செப்பரேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டில் இப்போது இதை செப்பரேட் பண்ணியிருக்கோம், அடுத்து இதில் இதை செப்பரேட் பண்ணியிருக்கோம். அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன். பி வெக்டார், இதில் பி வெக்டார் சி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார், இந்த ப்ளஸ் இங்கே வந்துருச்சு. பி வெக்டார் சரியா, இந்த பி வெக்டார் இதுலேருந்து சி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார். அடுத்து மறுபடியும் செப்பரேஷன் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ இதை செப்பரேட் பண்ண போகிறோம். அப்போ இந்த ஏ வெக்டார் இந்த பி வெக்டார் அப்படியே இருக்குது. இதுலேருந்து சி வெக்டார் எடுத்து உருட்டோம், இந்த ப்ளஸ் அப்படியே இங்கே வந்துடும். ஏ வெக்டார் பி வெக்டார் தென் இந்த ஏ வெக்டார் வச்சு உருட்டோம். கிளியரா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த டேர்மை செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஏபிசி ஒரு டேர்ம் ப்ளஸ் ஏபிஏ ஒரு டேர்ம். அடுத்து செகண்ட் டேர்ம் போகிறீங்க ப்ளஸ் இப்போது ஏசிசி ஒரு டேர்ம், ஏ வெக்டார் சி வெக்டார் ஒரு டேர்ம் ப்ளஸ் ஏ வெக்டார் சி வெக்டார் ஏ வெக்டார் ஒரு டேர்ம், ஏ வெக்டார் சி வெக்டார் ஏ வெக்டார் ஒரு டேர்ம். ஓகேவா? இப்போ இந்த டேர்ம் செப்பரேட் பண்ணியாச்சு. அடுத்து இங்கே வரீங்க ப்ளஸ் பி வெக்டார் இதுலேருந்து சி வெக்டார் ஒரு டேர்ம் ப்ளஸ் பி வெக்டார் ஏ வெக்டார் ஒரு டேர்ம். ஓகேவா? ப்ளஸ் இப்போ இந்த டேர்ம் செப்பரேட் பண்ணலாம். பி வெக்டார் சி வெக்டார் ஒரு டேர்ம் ப்ளஸ் பி வெக்டார் சி வெக்டார் ஏ வெக்டார் ஒரு டேர்ம். டவுட் இருக்கா? இப்போ ஹோல் டேர்மையும் ஸ்கேலாக ட்ரிபிள் ப்ராடக்ட் டேர்மாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ இதில் பாருங்களேன், பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டர் 1. பாக்ஸ் ப்ராடக்ட்டுக்குள்ளே எனி டூ வெக்டார்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அதோட பாக்ஸ் ப்ராடக்ட் வேல்யூ என்ன ஆகிடும், 0. ப்ளஸ் இதில் பாருங்களேன் சி ஈக்குவலாக இருக்குது, அதோட வேல்யூ 0. ப்ளஸ் இதுலேயும் ஏ ஈக்குவலாக இருக்குது, அதோட வேல்யூ 0. ப்ளஸ் இங்கே பி ஈக்குவலாக இருக்குது, அதோட வேல்யூ 0. ஸோ இதுலேயும் பி ஈக்குவலாக இருக்குது, அதோட வேல்யூ 0. சி அதோட வேல்யூ 0. ப்ளஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் லாஸ்ட் டேர்ம் பி வெக்டார் சி வெக்டார் ஏ வெக்டார் தான். நல்லா கவனிக்கணும். பாக்ஸ் ப்ராடக்ட்டில் எனி டூ வெக்டார்ஸ் ஈக்குவலாக இருந்தாலே அதோட பாக்ஸ் ப்ராடக்ட் வேல்யூ 0 ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே எடுத்துக்கிறேன். பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார். கிளியரா? இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே எடுத்துக்கிட்டேன். அடுத்த டேர்ம் எல்லாம் 0வா? லாஸ்ட்டில் என்ன இருக்குது, ப்ளஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டார் சி வெக்டார் ஏ வெக்டார் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள், பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ப்ளஸ் ஆக்சுவலாக இது சைக்ளிக் ஆர்டரில் இருந்தால் ரீஅரேஞ்ச் பண்ணி இந்த டேர்முக்கு மாற்றலாம். எப்படி சார் சைக்ளிக் ஆர்டர்னால், நல்லா கவனிங்க. சைக்ளிக் ஆர்டரில் இருக்கப்போ இந்த டேர்ம் எல்லாமே ஈக்குவல். வெரி இம்பார்ட்டன்ட் நோட், ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் சி வெக்டார் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்ட் அடுத்து சி வெக்டார் ஏ வெக்டார் பி வெக்டார். இட் இஸ் சைக்ளிக் ஆர்டர். சரியா? ஏ பி சி எடுத்துக்கிட்டு ஏலேருந்து பி சி, அடுத்து பிசி ஏ, அடுத்து சிஏபி. இந்த சைக்கிளிக் ஆர்டரில் இருக்கப்போ எல்லாமே ஈக்குவல். அப்போது பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டார் சி வெக்டார் ஏ வெக்டார் பிளேஸில் எதை கூட எடுத்துக்கலாம், பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ 1 + 1 2 டேர்ம்ஸ் இருக்குது, ஆட் பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் 2 டைம்ஸ் இன்ட்டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் இன்ட்டு ஆல்ரெடி நம்ம இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டருக்கு வேல்யூவை ஃபஸ்ட்லேயே அவங்க சம்மில் கொடுத்துருந்த இஃப் கண்டிஷன்லேருந்து கால்குலேட் பண்ணிவிட்டு வந்திருக்கோம். சின்ஸ் இந்த வெக்டார்ஸ் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஆர் கோப்ளானர், தேர்ஃபோர் கரஸ்பாண்டிங் பாக்ஸ் ப்ராடக்ட் வேல்யூ 0ன்னு சொல்லிட்டு ஸோ அந்த வேல்யூ கொண்டு வந்து அப்ளை பண்ணலாமா? ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டரோட வேல்யூ 0ன்னு கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்களேன். கொண்டு வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஸோ 2 இன்ட்டு இந்த பிளேஸ்மெண்ட்டில் ஹோல் 0. ஸோ 2 இன்ட்டு 0 ஹோல் டேர்ம் 0. இப்போ லெஃப்ட் சைடு என்ன எடுத்துக்கிட்டோம், பாருங்கள், பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் லெஃப்ட் சைடு எடுத்துக்கிட்டோம். ரைட் சைடு ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்படின்னா கண்டிப்பாக இந்த டேர்முக்கு பாக்ஸ் ப்ராடக்ட் எடுக்கிறப்போ ஆன்சர் 0 வந்தால் கண்டிப்பாக இந்த 3 வெக்டார்ஸும் கோப்ளானர் தான், லைங் ஆன் த சேம் பிளேன் தான். கரெக்டாக? ஸோ நல்லா கவனிங்க, லெஃப்ட் சைடு எடுத்துக்கிட்டோம், ரைட் சைடு ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போது ஒரு பாக்ஸ் ப்ராடக்ட்டோட வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த பாக்ஸ் ப்ராடக்ட்டோட வேல்யூவில் என்ன வெக்டார் யூஸ் பண்ணமோ அந்த வெக்டார்ஸ் எல்லாம் லைங் ஆன் த சேம் பிளேன், தட் இஸ் கால்டு கோப்ளானர். கிளியரா?
தேர்ஃபோர் அப்போ லாஸ்ட்டில் ஆன்சர் என்ன கொடுக்குறீங்க? தேர்ஃபோர் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் கமா பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் கமா சி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் ஆர் கோப்ளானர். கிளியரா? தேங்க்யூ. எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.